ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த மாத ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்க வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா செவ்வாயின் ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்திய மிருகசீட நட்சத்திரம். இப்போ மிருகசீட நட்சத்திரம் இது வந்து ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் இல்லையா, கொஞ்சம் வந்து ரிஷபத்திலையும் கொஞ்சம் வந்து மிதுனத்திலையும் இருக்க போகுது. ஸோ வந்து இப்போ மிதுன ராசிக்கு தகுந்த ஒரு பலன் மிருகசீஷம் வந்து ஒரு மாதிரியும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீஷம் ஒரு மாதிரியுமான பலனை இந்த ஏப்ரல் மாதம் அனுபவிக்க போகிறாங்க. முதல்ல ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுது அப்படின்னா, ஒரே ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, நட்சத்திரநாதன் வலுவிழந்தே இருந்தாலும் ராசிநாதன் வந்து உச்சமாக இருக்கிறார். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நான் கொஞ்சம் என்ன தான் டல்லாக இருந்தாலும் என் வீடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்ற போது மென்டலி வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா இருக்கும்போது நானும் அந்த மூடுக்குள்ளே வந்துடுவேன் இல்லையா. நான் கொஞ்சம் அப்படியே டயர்டாக வரேன், வீட்டுக்குள்ளே வரும்போது எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க, எனக்கு நினச்சதெல்லாம் கிடைக்குது அப்படின்ற போது வீட்டுக்குள்ளே வந்தோன்னே எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துடுங்களா. அந்த மாதிரி என்ன தான் வந்து நட்சத்திரநாதன் வந்து கொஞ்சம் வலுவிழந்து இருந்தாலும் உங்களோட வீடு ராசிநாதன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். பத்தாவதுக்கு புதனோட சேர்க்கை, அதுக்கப்புறம் சனியோட சேர்க்கை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிளில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அதனால் அந்த நேரம் பார்க்கும்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முதல் 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் விரயம் வரக்கூடிய நிலமாக இருக்குது. நட்சத்திரநாதன் கொஞ்சம் நீச்சம் அடைஞ்சிருக்காரு, இத்தனை கிரகங்களும் வேறு சேர்ந்து நம்மளுடைய ராசிநாதனை இயக்க போகிறது அப்படின்ற போது கொஞ்சம் விரயங்கள், அதுவும் சுப விரயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ஒரு வேளை இழுத்துக்கிட்டே போகுது இல்லை, முடியவே மாட்டேங்குது இல்லை. அது முடியறதுக்கான வழிமுறைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதம் எண்ணில் என்ன ஆகும் அப்படின்னா, ஏப்ரல் மாதம் எண்ணில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரக்காரங்க யாருக்கெல்லாம் இடம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்ததோ அதெல்லாம் முடிவு கூறிய. ஏன்னா இடம் சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் தான் போயிட்டு இந்த தடவை என்ன செவ்வாய் உட்காந்துருக்காரு. அவர் வந்து உங்களுக்கு 12 கூடியப்பட்டவர். அப்போ 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் என்ன ஆக போகுது அப்படின்னா உங்களுக்கு சரியாக போகுது. ஸோ இது வரைக்கும் 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டு யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்ததோ அதெல்லாம் வந்து ஒரு வழியாக கைக்கு வர மாதிரி வந்து சில பஞ்சாயத்தை கொடுக்க போகுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். என்ன மேடம் எடுத்தோன்னே இப்படி நெகட்டிவாகவே சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு என்ன பாசிட்டிவாக சொல்லக்கூடாதுன்னு ஆசையா? இப்போதைக்கு கவனமாக இருங்கள்னு சொல்லிட்டு தானே ராசி பலன் பார்க்குறதே எதுக்கு அப்படின்னா, இந்த இடத்துல கவனமாக இருக்கணும், இந்த இடத்துல இப்படி தான் இருக்க போதுன்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டும்தான். அப்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தேவையில்லாமல் பதட்டம், ஆன்சைட்டி, ஒரு மாதிரியான ஒரு நிலமைக்குள்ளே போய் உட்காந்துக்கிறது, எல்லாத்தையும் கணிஞ்சு உளருது, ஒரு மாதிரி கோவப்படுறது. வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கோவப்பட்டால் எப்படி, வெளில இருக்கவங்கள்ட்ட கோவப்பட்டாலும் ஒரு நியாயம் உண்டு. நீங்கள் வெளியிலலாம் வந்து நல்லவங்களா கட்டிட்டு வீட்டில் வந்து கோவப்பட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அதனால் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய மக்களிடம் கவனமாக பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி சும்மா அந்த செலவு பண்ணாத இந்த செலவு பண்ணாத அப்படி இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க கடுப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த தடவை நீங்கள் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் விட போகிறீங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் எப்போ வேணால் சம்பாதிச்சிடலாம், மக்களையும் அன்பையும் சம்பாதிக்கிறது தானே கஷ்டம். அப்போது கொஞ்சம் பணம் சார்ந்து நிதி சார்ந்த இடங்களில் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஆனால் கொஞ்சம் தடையோடு அதுக்கப்புறம் கிடைக்க போகுது. படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் கொஞ்சம் தடைப்பட்டு அதுக்கப்புறம் அந்த படிப்பு அப்படின்றது வரப்போகுது. இல்லை 2 தடவை 3 தடவை ஒரு விஷயத்தை மெமரி பண்ணி நீங்கள் படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆனால் ஆஃப்டர் ஏப்ரல் 15 தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது. ஸோ கவலையே பட வேண்டாம். ஏன்னா அவங்களோட 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் வீட்டு அதிபதி வந்து உச்சமாறார். அப்போ இடம், வண்டி, வாகனம், நான் சொன்ன மாதிரி அதுக்கு சம்மந்தப்பட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சரியாக போகுது. நல்லா ட்ராவல் பண்ண போகிறீங்க, மேற்படிப்பு படிக்க போகிறீங்க. அடுத்த விஷயத்தை வந்து உடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே உங்களோட உடைமை. நிறைய பேர் ஃபோன் மாற்றுவீங்க, நிறைய பேர் வந்து புது ஃபோனுக்கு கவராவது மாற்றுவீங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே வந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகிறது. எப்போது ஏப்ரல் மாதம் ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம். இப்படி வந்தோன்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூப்பராக இருக்க போகுது. கொஞ்சம் ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். இப்போதைக்கு தேவைப்படுறது கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கணும். ஏன்னா முதல் 1, 2, 3 நாட்கள் செவ்வாய் அங்கே தான் இருப்பார். அதுக்கப்புறம் அப்படியே இறங்கி என்ன பண்ணுறாரு, அவங்களோட 2ஆம் வீட்டுக்கு வந்து 2ஆம் வீட்டுக்கு செவ்வாய் வரும்போது தேவையில்லாத சுடுசொல், வேகமாக பேசுறது, ஸ்பீடாக கம்யூனிகேட் பண்ணுறது, அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணுறது, வீட்டில் வந்து கொஞ்சம் அப்படி பேசி பேச்சில் வந்து வீட்டில் இருக்கவங்க மனசை கஷ்டப்படுத்து, இந்த மாதிரியான நிலைமைக்கெல்லாம் கொண்டு போய் பிளானட் தள்ள போகுது. நீங்கள் பண்ணலங்க, மேலே இருக்க பிளானட் பண்ண போகுது சரியா. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொடுங்கள். பேசுகிற வார்த்தையில் கண்டிப்பாக மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா அங்கே அந்த நட்சத்திரநாதன் செவ்வாய் அங்கே வலுவிழந்திருக்கார். ஆனால் 2ஆம் வீட்டில் வேற போய் உட்காந்துருக்காரு. அப்போது வலுவிழந்து நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத வார்த்தையில் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு தன்மையை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ண. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 3-4 மாதம் ஆச்சுன்னா நீங்கள் தான் ராஜாவாக இருக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் குரு வேறு வந்து உட்கார போகிறாரு, லைட் அடிக்க போகுது, வேறு என்ன வேணும்? வாராக்கடன் எல்லாம் வரப்போகுது. மே மாதம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்க போகுது. இந்த 1 மாதம் அப்படின்றது இப்போதைக்கு ஒரு டெஸ்டிங் பீரியட். இந்த 1.5 வருஷம் கடந்தாச்சு, இந்த விரயம்லாம் நிறையா பார்த்தாச்சு.
இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் எப்படி தாக்கு பிடிக்கிறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கான டைம் பீரியட் தான் வந்து மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு. கொஞ்சம் உணவு சம்மந்தப்பட்ட இடத்தில் கவனம் தேவை. கொஞ்சம் பிபி, கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் ஏறுறதுக்கான நேரமாக இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தான் வந்து குரு வந்து டிரான்சிட் நடந்துட்டுருக்கு, இப்போ எஜ்ஜில் நின்றுருக்காரு. அப்போது கண்டிப்பாக இந்த இடத்தை கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டும். நிறையா வந்து நெய் கொஞ்சம் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. கோவில்களுக்கு போகும்போது நெய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும். அது ரிஷபமாக இருந்தாலும் சரி, அது மிதுனமாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு ஃபேவரான கலர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒயிட் கலர் பயன்படுத்துங்க, ஸ்கை ப்ளூ கலர் பயன்படுத்துங்க. ஸ்கை ப்ளூ கலர் உங்களுக்கு ஃபேவரான கலராக இந்த தடவை இருக்கும். கொஞ்சம் அந்த ப்ளூயிஷ் கலர்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ப்ளூ கலர், அந்த க்ரீன் டெக்ஸ்வைஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான இதெல்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க 2 பேருக்குமே, அது ரிஷபமாக இருந்தாலும் சரி, மிதுனமாக இருந்தாலும் சரி, மிகச்சிறந்த ஒரு நல்ல லக்கி சைனை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, முடிவுன்ற கொஞ்சம் எல்லோ பேனா வந்து வேர் பண்ணிட்டு போங்க. உங்களோட பாக்கெட்டில் வந்து எல்லோ பேனா வச்சுட்டு போயிட்டு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க, ஏதோ ஒரு பேச போகிறீங்க அப்படின்ற போது பயன்படுத்துங்க. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகி இருக்கிறார் இல்லையா, அந்த காலத்தில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வீடு சம்மந்தமாக பேச போகிறீங்க, ஒரு புரோக்கரேஜ் பேச போகிறீங்க, ஒரு நிலம் சம்மந்தப்பட்டு பேச போகிறீங்க, அவங்க அம்மாக்கிட்டே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வாங்கணும்னு போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் பயன்படுத்திட்டு போனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அம்மாவோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் கவனம் கவனம். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு மற்றபடி சொல்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக கெடுபலன்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே சமயம் வந்து பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். என்னடா இது, இன்னும் 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், 3 பிள்ளைய கரையேற்றணும், இந்த மாதிரி வந்து 2045க்கு தேவைப்படுறதை எப்போயோ உட்காந்து யோசிச்சு ஒரு மாதிரி குழம்பிக்கொள்ளக்கூடிய நிலைமையெல்லாம் வந்து முதல் 15 நாட்கள் நடக்கும். அதனால் அதை பற்றி ஒன்றும் கவலை பெருசாக பட்டுக்க வேணாம். பேரிச்சம்பழம் நிறையா எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம் எடுத்துக்கொள்ள கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல சைன் வந்து இந்த தடவை கிரியேட் ஆகும். யாருக்கு? மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு. அது மிதுனமாக இருந்தாலும் சரி, அது ரிஷபமாக இருந்தாலும் சரி. இந்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கூட்டி கழிச்சு பார்த்தா கொஞ்சம் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்க போகிறோம், அம்மாவோட ஹெல்த்தையும் பார்த்துக்க போகிறோம், வார்த்தைகளில் கவனமாக இருக்க போகிறோம். ஒரு விஷயம் கொஞ்சம் டிலே பண்ணி தான் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு உண்மையை புரிஞ்சுக்க போகிறோம். ஆனாலும் நம்ம விட போகிறதில்ல, திரும்ப என்ன பண்ண போகிறோம், கஜினி மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை அகைன் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். படிக்கும்போது கவனத்தை சிதற விடாமல் படிக்க போகிறோம். பேசுகிற வார்த்தையில் தேன் தடவிய வார்த்தைகளாக பயன்படுத்த போகிறோம். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக கண்டிப்பாக வந்து சேரும். என்ன வழிபாடு பண்ணணும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதுவும் வந்து அகோபிர நரசிம்மர் இல்லை அப்படின்னா ராஜகோபால சுவாமின்ற மாதிரி பேரில் இருக்கக்கூடிய பெருமாள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க. இல்லை அப்படின்னா கனகவள்ளி தாயார் அப்படின்ற பேரோட கூடிய எந்த கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுளை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த பெருமாள் அவர்களால் உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத நிதி சார்ந்த இழப்புகள் அப்படின்றது தடுக்கப்படும். மற்றபடி மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே சூப்பராகத்தான் இருக்குது.